வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் விலையும் கம்மியாக இருந்து காரும் நல்ல வசதியாக இருந்து சேம் டைம் நல்ல மைலேஜும் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய 5 பெட்ரோல் கார்கள் பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்கோடாவில் கைலாக் கார் ரீசெண்டாக விற்பனைக்கு நல்ல ஹிட் அடிச்சிருக்கு. இப்போ இந்த காருக்கு நேரடி போட்டி அப்படின்னு பார்த்தோன்னா டொயோட்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டெய்சர் கார் இருக்குது. அப்போ டெய்சர் கைலாக் இந்த 2 காரில் எந்த கார் அதிக மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்தியாவுக்கு ஃபோர்ட் நிறுவனம் திரும்ப உள்ளே வராங்க, பட் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை, என்ன அது அப்படிங்கிறத பற்றியும், ஃபைனலாக இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் விலை கம்மியாக இருந்து சேம் டைம் நல்ல சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு 5 கார்கள், இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மைலேஜ் அதிகம் கொடுக்கக்கூடிய கார்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம எதுவுமே ஹைப்ரிட் என்ஜினுக்கு போகலை. நார்மல் பெட்ரோல் என்ஜின் இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு 1000 சிசி 1200 சிசி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய 5 கார்கள். அதில் 5வது இடத்துல ஹோண்டா அமேஸ் கார் இருக்குது. இந்த காரில் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜின் 24 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். அமேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு. இந்த லிஸ்ட்டில் இடம் பிடிச்ச ஒரே செடான் கார் அமேஸ் தான். நல்ல ஒரு கிளாஸி லுக் இருக்கும், கம்ஃபர்டபுளான டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி நல்லா சஃபிஸ்டிகேட்டடான இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நல்ல ஒரு கிளைமேட் கண்ட்ரோல் வசதி, சேஃப்டி எலமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த காரில் இருக்குது. அதேமாதிரி நமக்கு நல்ல ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா கொடுக்கும். ஒரு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம போக முடியும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல மாருதி சுசுகியில் பலேனோ கார் இருக்குது. பலேனோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய காரு. இப்போலாம் ஆல்டோ, செலரியோ இந்த மாதிரி கார்களை வாங்குறவங்கள விட பலேனோ இல்லைனா ஃப்ரான்ஸு இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் சைடு தான் மக்கள் போகிறாங்க. இப்போ இந்த கார் 21லேருந்து 22 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். இந்த கார்லையுமே 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய டச் ஸ்க்ரீன் வசதி, ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி, அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காரில் இருக்குது. அதே மாதிரி சிட்டிக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலி லாங் ட்ரிப்பு போனாலுமே தாராளமாக பலேனோ யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல ஹுண்டாய் நிறுவனத்தில் வரக்கூடிய கிராண்ட் i10 நியோஸ் இந்த கார் இருக்குது. இந்த கார்லையும் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 21லேருந்து 22 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார் மைலேஜ் கொடுக்கும். ஹுண்டாய் நிறுவனத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி, சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரு. ஆட்டோமேட்டிக் மற்றும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே அவைலபிள். நல்ல ஸ்மார்ட் இன்டீரியர் கொடுத்துருப்பாங்க. ஏபிஎஸ் டிவல் ஏர்பேக் வசதி சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல டாடா டியாகோ கார் இருக்குது. டியாகோவை பொறுத்த வரைக்கும் இந்த சேம் தான், 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. பட் 23 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மார்ட் லுக் இருக்கும். அதுமாதிரி நல்லா ஸ்ட்ராங் பாடியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. சிட்டி டிராஃபிக்கில் கம்ஃபர்டபுளாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல ஷிஃப்ட் கார் இருக்குது. ஷிஃப்ட் கார்லையுமே 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி 23 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரு. ஹேஷ்பேக் காராக இருந்தாலுமே பெரிய டச் ஸ்க்ரீன், ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி, மல்டிபிள் ஏர்பேக்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. நல்ல கேபின் ஸ்பேஸும் நல்லாயிருக்கும். அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் விற்பனையில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோடா கைலாக் மற்றும் டொயோட்டா டெய்சர் இந்த 2 கார்களுடைய மைலேஜை ஆட்டோ கார் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த 2 காரில் எந்த வேரியண்ட் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கைலாகில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதே மாதிரி டெய்சர் காரில் டர்போவில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். 2 காருமே கிட்டத்தட்ட சிசி அடிப்படையில் ஒன்று தான். கைலாக் 999 சிசி வரும். பவர் 115 பிரேக்காஸ் பவரையும் 178 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுமாதிரி டெய்சரில் 998 சிசி கொடுக்குறாங்க. 100 பிரேக்காஸ் பவரையும் நமக்கு 148 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 2 கார்லையுமே அராய் சொல்கிற மைலேஜ்னு பார்க்குறப்ப கைலாக் கார் எடுத்துக்கிட்டோன்னா 19.05 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டெய்சர் பொறுத்த வரைக்கும் 21.18 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஆட்டோ கார் டெஸ்ட் பண்ணதில் சிட்டிக்குள்ளே கைலாக் காரை பொறுத்த வரைக்கும் 10.60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹைவேல 15.15 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 12.87 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து டெய்சர் காரை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே 10.90 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஹைவேல 16.70 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஆவரேஜாக 13.80 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்குது. அப்போ ரியல் டைமில் அராய் சொல்கிறத தாண்டி ரியல் டைமில் எந்த கார் அதிக மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா நமக்கு கம்பேர் பண்ணுறப்ப கைலாகை விட டெய்சர் கார் தான் அதிகமான மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ரிசல்ட் சொல்லுது. அடுத்த அப்டேட், ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே
திரும்ப ரீஎன்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடக்கலை. ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க இந்தியாவில் விற்பனையில் இருந்தப்போ ஃபிகோ கார் வந்து இருந்துச்சு, எக்கோ ஸ்போர்ட் இருந்துச்சு, எண்டேவர் கார் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ரோட்டில் போனோம் அப்படின்னா ஃபிகோ, எக்கோ ஸ்போர்ட் இந்த மாதிரி கார்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்போவுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்களே தவிர ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கார்களை வந்து சேல் பண்ணுறது கிடையாது. இப்போ திரும்ப இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே ஏன் வராங்க அப்படின்னா இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. 2029 அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைட் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்து 2029 ஸ்டார்ட் ஆகுமா. இதுக்காக இந்தியாவில் வந்து 3250 கோடி வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா நம்ம சென்னை பிளான்ட்டில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ஒரு 600லேருந்து ஒரு 1000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே இன்னுமே இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஃபோர்டு நிறுவனத்தை, ஃபோர்டு கார்களை மிஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோர்ட் கார் பற்றி உங்களுக்கு எதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா நல்லா சேஃபாக இருக்கக்கூடிய, விலையும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு 5 கார்கள். இதில் வந்து 5வது இடத்துல மகேந்திரா நிறுவனத்தில் வரக்கூடிய XUV 3XO கார் வந்து இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் லாங் டைமாக நம்ம இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. நல்ல ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுளான SUV அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம பாரத் NCAP சேஃப்டி ரேட்டிங்கில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. சேஃப்டிக்காக பார்த்தோன்னா 6 ஏர் பேக், 360 டிகிரி கேமரா, லெவல் 2 ADAS டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 8.63 லட்சத்துலேருந்து 17.19 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா டிசைர் கார் வந்திருக்கு. டிசைர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செடான் கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செடான் கார்களுடைய எண்ணிக்கை வந்து டோட்டலாக அந்த சேல்ஸ் கவுண்ட் வந்து டோட்டலாக கம்மியாயிட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப டிசைர் தான் ஓரளவுக்கு வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரு. இந்த காருமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு NCAP டெஸ்டிங்கில். அதே மாதிரி வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் மாருதி வந்து 3 வருஷம் அப்படி இல்லைனா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுக்குறாங்க. அது 6 வருஷம் இல்லைனா 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். சேஃப்டிக்காக 6 ஏர் பேக், 360 டிகிரி கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ESP வித் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வந்து 7.38 லட்சத்துலேருந்து 10.93 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல டாடா ஆல்ட்ராஸ் வந்திருக்கு. ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு காரு. டாடா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய SUV கார்கள் மட்டும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கலை. அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய ஹேஷ்பேக் கார்களுமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதில் முக்கியமான ஒரு கார் ஆல்ட்ராஸ். ஆல்ட்ராஸில் தொடர்ந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டு அந்த மாதிரி டிசைன் அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. 6 ஏர் பேக், 360 டிகிரி கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், SOS காலிங் ஃபங்க்ஷன், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வந்து 7.34 லட்சத்துலேருந்து 12.32 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல நிசான் மேக்னைட் கார் வந்திருக்கு. ஒரு அண்டர் ரேட்டட் கார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நல்ல டிசைன், நல்ல கேபின் ஸ்பேஸ் வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து நிசானுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து போகலை. அதேமாதிரி மேக்னைட்டையுமே வந்து தொடர்ந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த கார் வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 2 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்குச்சு. அந்த சேஃப்டின்னு பார்க்குறப்போ ரொம்ப புவராக இருந்துச்சு. பட் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க 67% வந்து ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணாங்க பாடிக்கு. அதோட ரிசல்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து குளோபல் NCAPயில் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குச்சு. 6 ஏர் பேக், 360 டிகிரி கேமரா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட், டேஷ் கேம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து இருக்குது. 6.82 லட்சத்துலேருந்து 13.15 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா அந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல டாடா பஞ்ச் கார் வந்திருக்கு. பஞ்சை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி டாட்டாவில் இருக்க எல்லா கார்களுமே ஹேஷ்பேக், மைக்ரோ SUV, அடுத்து மிட் சைஸ் SUV, ஃபுல் சைஸ் SUV எல்லாமே வந்து 5 ஸ்டார் ரேட்டட் கார்களாக தான் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து மற்ற கார்களெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து 6 ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. பட் பஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பேஸ் மாடல், மிட் மாடலில் 2 ஏர் பேக் தான் கொடுக்குறாங்க. 2 ஏர் பேக் கொடுத்தாலுமே கூட 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சருடைய குவாலிட்டியை வந்து டாட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2 ஏர் பேக், ESP, ரிவர்ஸ் கேமரா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து இருக்குது. ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு காராக வந்து பஞ்ச் வந்து இருக்கும். 6.39 லட்சத்துலேருந்து 10.62 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்து இருக்குது. நன்றி.